வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சொல்வது தான் என்னோட ஸ்பெஷல். இதில் பல வெற்றிகள் நடப்பதற்கு முன்பே சொன்னது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசாக வரக்கூடிய உங்களுக்கு என்னோட அறிமுகத்தை உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறேன். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் உலகக்கோப்பை வெல்வாங்க, சாம்பியன் ஆவாங்கன்னு சொன்ன 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. அடுத்தது 2024 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2020 ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கே தகுதி பெறாதுன்னு மேட்ச் நடப்பதற்கு முன்பே நடந்தது. மற்றும் இறுதிப் போட்டிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை 2024 சாம்பியன் ஆவாங்கன்னு நடந்தது. மற்றும் 2025 சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் ஃபைனல் மேட்சில் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறும் நடந்திருக்கு. மற்றும் 2025 பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் மேட்சில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க. மும்பை அணி வெற்றி பெறும் நடந்திருக்கு. மற்றும் 2024 யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. இதில் ஸ்பெயின் அணி 2 கோல் போடுவாங்கன்னு 100% அப்படியே நடந்து யூரோ கப் சாம்பியன் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றது. மற்றும் 2025 ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேட்சில் பெங்களூருக்கும் பஞ்சாப் அணிக்கும் நடக்குது. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 to 11 மணி அளவில் பெங்களூர் அணி ஃபீல்டிங் செய்யும் பொழுது விக்கெட் கீப்பர் கேட்ச் அவுட் எடுப்பாங்கன்னு அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியிலே போனார். இதுதான் பெங்களூர் அணி திருப்புமுனை வெற்றி கொடுத்தது. மற்றும் இன்னைக்கு இன்னும் பல விஷயங்கள் அமெரிக்க அதிபராக மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவார் நடந்திருக்கு. 3வது முறையாக திரு மோடி ஐயா அவர்கள் பிரதமர் ஆவான்னு நடந்திருக்கு. மற்றும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றம் பற்றி சொல்லியிருக்கிறேன். வரலாறு காணாத கனமழை கன புயல் 2025 நவம்பர் மாதம் வரை வரும் நடந்திருக்கு. மற்றும் தமிழக சினிமா துறைக்கு நவம்பர் 2025 வரை மிகப்பெரிய கண்டம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நடந்துட்டு இருக்கு. மற்றும் பல விஷயங்கள் நான் சொன்னது மிகப்பெரிய விஷயமா வெற்றி பெற்றிருக்கு. இன்று என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த ரம்மி சீட்டாட்டு விளையாட்டு வருமா, ட்ரீம் 11 கிரிக்கெட் பெட்டிங் அந்த வச்சு விளையாடுறாங்க, அது வருமா அப்படின்னு. இது இரண்டையும் மத்திய அரசு தடை செஞ்சிருக்கு. பணத்தை வச்சு விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு மத்திய அரசு தடை செஞ்சிருக்கு. இது மீண்டும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக ஜோதிடம் ஜாதக முறைப்படி இது என்ன பாதிப்பு இருக்கு, வருமா வராதாங்கிறது சொல்கிறேன். அதற்கு முன் எனக்கு தெரிஞ்ச மக்களிடம் கருத்து கேட்டிருக்கேன். அவங்களோட கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மி சீட்டு விளையாட்டத்தை தான் தடை செய்யணுங்க. இதில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் பணம் போட்டு எத்தனையோ பேர் தற்கொலை செஞ்சாங்கிறது பேப்பரில் டிவி நியூஸாக நாங்கள் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்மி விளையாடும் போது விளையாடக்கூடியது ஒரு நபராக இருந்தாலும் எதிர்த்தரப்பில் யார் விளையாடுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் யாருமே தெரியாமல் விளையாண்டு பல லட்ச ரூபாய் இழந்து பெரும் கடன் ஆகி வேற வழி இல்லாமல் தற்கொலை செஞ்சவங்க அதிகம் பேருன்னு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்மி விளையாட்டு 100% தடை செஞ்சே ஆகணுங்க அப்படின்னு பெண்கள் அதிகம் விரும்புகிறாங்க.
இந்த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கிரிக்கெட்டில் பிளேயர்கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் கேட்டாலும் என்ன அவங்களோட கருத்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறது இந்த சின்ன சின்ன பெட்டிங் தாங்க பண்ணுறாங்க. 35 ரூபா தொடங்கி 10 லட்சம் முடிக்க அவங்க இஷ்டம் வசதிக்கு வச்சு விளையாடலாங்க. ஆனால் இந்த கிரிக்கெட்டில் நம்ம பெட்டிங் கட்டி விளையாடும் போது எதிர் தரப்பில் யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறது டிவியில் லைவாக பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் லைவாக இருக்குது. இதில் போலித்தனம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பரவாயில்ல சொன்னாலும், அதே அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, என் பையன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறான், பார்த்தா 35 ரூபா 200 அப்படின்னு சின்ன இதுன்னு சொல்லி பெட்டிங் கட்டி அதில் விளையாடுற கவனம் இதில் போயிடுது. படிப்பில் இல்லாமல் கவனம் இந்த டைமில் போகுது. அதுவும் குறிப்பாக ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் வரும்போது இந்த மாதிரி பாதிப்பு படிப்பில் இல்லாமல் கவனம் இதில் செலுத்துகிறான். தோக்கிற மாதிரி வந்தால் நல்லா டென்ஷன் கோபமாக ஆகிறான். படிப்பு கெடுது. இவன் படிக்கிறத விட பெட்டிங் கட்டுறது தான் அதிகம் அப்படின்னு வருது. இதனால் கடன் வாங்குறதோட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் போய் சொல்லி பணம் வாங்குறான் அப்படிங்கிறது பெற்றவங்களோட தகவலாக இது இருக்குது. ஆனால் இதே ட்ரீம் 11 அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா, பணத்தை வச்சு விளையாண்டாதான் இது தடை செய்கிறாங்க. நாங்கள் பணமே யாரும் கட்ட வேணாம், இலவசமாக தரோம், யார் வேணாலும் இந்த கிரிக்கெட்டுக்கு அறிவுபூர்வமாக மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வரட்டும். ஆனால் இந்த பெட்டிங் பணம் கட்டுறது இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உண்டானது ஒரு பரிசு ஏதோ ஒன்று நாங்கள் என்ன தரோமோ தர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு ரம்மியும் ட்ரீம் 11 இந்த பெட்டிங் கட்டுற இதுவும் தடை செஞ்சிருக்கிறாங்க. ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி பார்த்தா, இந்தியா ஜாதகத்தை வச்சு பார்த்தா அதில் வர கருத்து தான் மத்திய அரசும் எடுத்திருக்கு. அது இந்தியாவோட ஜாதகம் பிரகாரம் குறுக்கு வழியோ இல்லை பெட்டிங் கட்டோ உழைப்பு இல்லாமல் ஒரு இது வராது. அதுக்கு காரணம் சனி பகவானும் ராகுவும் தான். எல்லா கிரகமும் குறுக்கு வழியில் பணம் கொடுக்கும். குரு பகவானும் கொடுப்பார், சுக்கிர பகவானும் கொடுப்பார், புதன் கொடுப்பார், செவ்வாய், சூரியன், சந்திரன், ராகு, கேது எல்லாமே குறுக்கு வழியிலையும் கொடுப்பாங்க, நியாயமான வழியிலும் கொடுப்பாங்க. எல்லா கிரகமும் தடையும் செய்யும், எல்லா கிரகமும் விடுதலையும் கொடுக்கும். இதனால இந்த கிரகம் தான் நல்லது செய்யும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்தியா ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை நாட்டின் தலையெழுத்து மாறும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை வரலாற்றையும் பாருங்கள். 30 வருஷத்துக்கு ஒரு நாடு நல்லா வாழுதா, அடுத்த 30 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சுமாராக தான் 30 வருஷம் வாழ்ந்துச்சா, அது 30 வருஷத்துக்கு மேலே பிரம்மாண்டமாக வாழும். இது உலக வரலாற்றில் 30 வருஷத்துக்கு ஒரு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மனிதனுக்கும் அப்போதான் 30 வருஷத்தில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். 30 வருஷத்துக்கு மேலே இன்னொரு மாற்றங்கள் நடக்கும். ஜோதிட பழமொழியே இருக்கு, 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் நல்லா கெட்டவனும் இல்லை. அதாவது சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு வருவார். ஒரு மனிதனை கீழ்த்தரமாக இருக்கக்கூடியவனை மிக உயர்ந்த நிலை கொண்டு வருவதும் சனி பகவான் தான். மேல்நிலையில் இருந்து கீழ்நிலை கொண்டு வருவதும் சனி பகவான் தான். மற்றும் 7 கிரகமும் இது சம்பந்தம் பெறும். அதனால 30 வருடத்துக்கு முன்பு எப்படி இந்தியா இருந்தது நீங்கள் பார்த்துருங்க. இப்போ 2000க்கு மேலே வந்த 30 வருஷத்துக்கு மேலே பாருங்கள் இந்தியாவோட நிலை. இந்தியாவில் இந்த ரம்மியும் ட்ரீம் 11 கிரிக்கெட் அது பெட்டிங் கட்டி விளையாடக்கூடிய விளையாட்டு இனி நடக்காது. தடை செஞ்சது ஜாதக பிரகாரம் தான் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்திருக்கு. மத்திய அரசு இதை பார்த்து எடுத்துன்னு சொல்ல வரல. இந்தியா ஜாதகம் குறுக்கு வழியில் இப்போ பணம் வராது, லாபம் வராது. பெட்டிங் கட்டி இந்த மாதிரி விளையாட்டில் பணம் ஒருத்தருக்கு வருமா அப்படின்னா இப்போ அந்த சூழ்நிலை இந்தியாவுக்கு இல்லை ஜாதக பிரகாரம். இதன் பிரகாரம் தான் இயற்கையாக கிரகத்தை எப்படி ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு யோகம் வந்தால் யோகம் நடக்குது, அதன் பிரகாரம் செயல்படுவானோ அதே மாதிரி இந்தியா ஜாதக பிரகாரம் இந்திய நாடு இப்போ இருக்கும் ஆட்சி
அமைக்கக்கூடிய மத்திய அரசு அது எடுத்த முடிவும் சரியானதே. ஏன்னா ஜாதக பிரகாரம் இது இல்லை. ஜாதகத்தில் பெட்டிங் வச்சு விளையாடணும் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தடைங்கிறது வரவே வராது. ஏன் தடைகள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்திருக்கலாமே, ஏன் அப்போ வரல? அதுவும் படிக்க இந்த பெட்டிங் கட்டி விளையாடக்கூடிய நிலைமை இந்தியா ஜாதக பிரகாரம் இருந்தது. இதற்கு முக்கியமாக சனி, ராகு, சுக்கிரன், குரு இந்த 4 கிரகம் முக்கியம். இந்த 4 கிரகமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இந்தியாவில் பெட்டிங் கட்டி விளையாட முடியாது. இலவசமாக எந்த ஒரு பெட்டிங் இல்லை, இலவசமாக எந்த ஒரு கேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதன் மூலியமா மாணவர்களோ மக்களோ வளர்ச்சி தடை ஆகும். அதனால பெரும் மனம் பாதிப்பு ஆகும். எதுவுமே நடக்காது. இது இப்போ இந்தியா ஜாதகம் தற்பொழுது இருக்கக்கூடிய இது 10 வருஷத்துக்கு கட்டாயமாக பெட்டிங் வராது. மத்திய அரசும் அதே முடிவு தான் எடுத்திருக்கு. ட்ரீம் 11 ரம்மி விளையாட்டு தடை செஞ்சிருக்கிறாங்க. இது கடைசி வரைக்கும் தடை செஞ்சிருப்பாங்க, தடை செய்வாங்க. மீண்டும் பணம் கட்டி விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு மீண்டும் வராது. இலவசமாக கொடுத்தா ஓகே. பெட்டிங் வச்சு வரக்கூடிய இது இந்தியா ஜாதகத்தில் இப்போ இல்லை. மீண்டும் இதுக்கப்புறம் வருமா வராதா அது அப்போ பார்க்கலாம். இப்போ 10 வருஷத்துக்கு இந்தியா ஜாதக பிரகாரம் பணம் வச்சு விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு ட்ரீம் 11 இதோ சம்பந்தமான இதோ மற்றும் ரம்மியோ வராது. இது ஜோதிடம் ஜாதகம் பிரகாரம் உங்களிடம் பணியோடு நான் தெரிவிக்கிறேன். மற்றும் இன்னும் பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல், ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.